துரைக்கண்ணா சார், இதுல எதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மூவ் நடந்துட்டு இருக்கு, இதுல எதெல்லாம் சாத்தியக்கூறுகள், அந்த கான்சிக்வன்சஸ் அப்புறமா பேசும். ஆனா இதெல்லாம் பேசுறாங்கல்ல, பேசுறவங்க கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் தான், முன்னாள் அமைச்சர்கள் தான் பேசுறாங்க. அப்போ ஏதோ ஒரு மூவ் இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு. அதுல எதெல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டுமே ஓரணியில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் பொது வெளிகளில் இப்போ வந்துடுச்சு. இன்றைக்கு கூட திரு வீரபாண்டியன் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு, விசிகா, திருமாவளவன் உள்ளிட்ட பலருமே சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி தமிழக வெற்றிக்கழகம் என்ற ஒரு 3வது சக்தி வந்தது என்பது, இந்த 3வது சக்தியின் பின்னணி பாஜகங்கிற ஒரு கருத்தாக்கம் உருவாயிடுச்சு. எனவே கழகங்களை வீழ்த்த வேண்டும் என்கிற அதே நோக்கம் தான் 10-15 வருஷமாக காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று கோஷத்தோடு களமாடிய பாஜகவினுடைய சதி செயல் இது. இதை தாண்டி இன்னொரு முகமாக திரு அண்ணாமலை அவர்களும் வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பேராபத்து காத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் இந்த 2 கட்சிகள் மத்தியில் உருவாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இணைந்து பயணிப்பதற்கு இப்போதைக்கு சிபிஐ மாதிரி மேல் மட்டத்தில், அதுதான் மேல் மட்டத்தில் அமைச்சர்களாக, நிர்வாகிகளாக, மாவட்ட செயலாளர்களாக, மூத்த நிர்வாகிகளாக இருக்கிறவங்களா, நீங்க சொல்ற அந்த எண்ண ஓட்டம் வந்துருச்சுங்கிறது கீழே எண்ண ஓட்டம் தொண்டர்கள் மத்தியில் இல்லை. அதாவது நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன், என்ன மாதிரி 70 வயது தாண்டியவர்கள் திமுகவிற்கு 100% எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறாங்க. 70 வயதை கடந்தவர்கள், தொடக்க காலத்தில் அண்ணா திமுக அமைப்பாளர்களாக பல்வேறு பொறுப்புகள். 50 வயது, அந்த 50 வயதை தாண்டியவர்கள் ஒரு 50% திமுக எதிர் மனநிலை. இந்த 50 வயதுக்கு கீழே பயணிக்கிறவங்களுக்கு ஒரு 25% தான் திமுக எதிர் மனநிலை என்பது இருக்கிறது. கட்சியின் தலைமை பொறுப்பு வயசு குறைய 25%. ஆமா ஆமா. இப்ப கட்சியின் பார்த்தது இல்ல இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம் என்கிற மனப்போக்கு அவருக்கு வந்து விட்டது அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாகவே எல்லோருமே சொன்னாங்க. ஆனா ஒரு இடத்துல அவர் பேசும்போது நமக்கு தாவேகா எதிரி அல்ல, திமுக எதிரின்னு சொன்னார்ல. ஆமா, தொடர்ந்து அதுதான். அந்த 54 வருஷமா திமுக எதிரி தான், இந்த இருதுருவ அரசியல் தான் நடக்குது. காலப்போக்கில் அந்த மனநிலைக்கு தலைமையில் இருக்கிறவர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க கடந்த பல 10 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற அந்த 5 ஆண்டுகள், அதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 4.5 ஆண்டுகள், இந்த 9.5-10 ஆண்டுகளுமே பரஸ்பரம் ஏதோ ஒரு புரிந்துணர்வோடு 2 கட்சிகளும் செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரியான தாக்கம் பேச்சு இருக்குது. அது அவங்களுக்கே தெரியும். சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இருந்த எல்லோருக்கும் தெரியும், தலைமை பொறுப்புகளில் இருந்தவங்களுக்கும் தெரியுமே. நீங்கள் பிரதான எதிர்க்கட்சியாக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற பொழுது அவர் திமுகவை எதிர்த்து வலுவாக களமாடவில்லை, தீவிரத்தன்மை இல்லை. புரட்சியாளர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற தீவிரத்தன்மை இல்லை. அப்போதான் அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவில் அடித்து ஆட ஆரம்பித்தார். இதுதான் பிரதான எதிர்க்கட்சிங்கிற ஒரு சீன் கொண்டு வந்தார். அப்போ இந்த நிலைப்பாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. இப்போ அரசியல் சூழல் என்பது இப்போ என்னை பொறுத்தளவில் அடுத்தடுத்த அரசியல் நிலைப்பாட்டை தீர்மானிக்கிற சக்தியாக திரு விஜய் ஒரு புறம், திரு அண்ணாமலை ஒரு புறம், திரு உதயநிதி ஒரு புறம், அடுத்த தலைமையில் அதிமுக மிதுன் ஒரு புறம், இதுதான் அரசியலை தீர்மானிக்குங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இவர்களோடு யாரோடு அணி சேருங்கன்னா இன்னொரு டீம் இருக்கு. அந்த டீம் யாருன்னா அன்புமணி, டிடிவி தினகரன், சீமான், இவர்கள் ஒரு டீம் இருக்காங்க. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது திராவிட கட்சிகளை வீழ்த்தி அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள் வர்ற பொழுது இந்த கிட்டத்தட்ட ஒரு 75-80 ஆண்டுகளாக இருந்த அந்த திராவிட பாரம்பரியமே அழிந்துவிடும் என்கிற அந்த கருத்தாக்கம் வருகிற பொழுது இணைந்தாலும் பரவாயில்லைங்கிற காலத்தின் கட்டாயமா பார்க்க அப்படி ஒரு இணைந்தாலும் பரவாயில்லைங்கிற அந்த போக்கு வந்துருச்சு. ஏன்னா பல பேர் இங்கிருந்து போற போது தாய் கழகம் தான் திமுகன்னு போறான். இன்னொன்னையும் நம்ம பதிவு பண்ணி ஆகணும், மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி காலத்தினுடைய அந்த எதிர்ப்பு என்பது நீர்த்து போயிடுச்சு. திரு ஸ்டாலினுக்கு எதிரான நிலைப்பாடு என்பது இல்லை அப்படின்னு தான் பார்த்தோம். நீங்கள் ஈரோடு கிழக்கு எடுத்துங்க, விக்கிரமாண்டி எடுத்துங்க, அங்கெல்லாம் காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த 20,000-30,000 பேர் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 60% அந்த கட்சினால வாங்க முடியும். நிச்சயமாக வாங்க முடியுது. அப்ப இந்த போக்கு என்பது இவர்களை ஒரு நீங்க சொன்னதுதான் காலத்தின் கட்டாயம். இவர்களை நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிரிந்து வந்தவங்க.
அந்த 2 கம்யூனிஸ்டுகளையும் ஒருங்கிணைத்து முதல் மேடையில் ஏற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் தான் எம் கல்யாண சுந்தரத்தையும் பி ராமமூர்த்தியும் வாங்க எனக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அப்போ அதிலிருந்து ஒரு இணக்கமான இடதுசாரிகள் தனித்தனியாக கட்சி நடத்தினாலும் இடதுசாரிகள் ஒன்றிணைந்து பயணிக்கிறார்கள். எனவே திராவிட கட்சிகள் தொடர்பான நிலைப்பாடுகள்ல கூட ஒரு முடிவுகள் இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்ப நம்ம அது அப்படியே அதிமுக திமுகவுக்கு பொருத்தி பார்க்க முடியுமா? இல்ல கான்சிக்வன்சஸ் என்ன, சாதக பாதகம் என்ன? அவங்க இணைந்து செயல்படுறாங்கன்னு ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்னா சாதக பாதகம் என்ன? இல்ல இதுல இருவரும் இணைந்து பயணித்தால் முதல் லாபம் விஜய்க்கு. முதல் லாபம் விஜய்க்கு. ஆமா, ஏன்னா அவர் சொன்னார்ல, அவர் பேசினார்ல, 2 பேரையும் ஒப்பிட்டு பேசுனாங்களே 2 பேரும் ஒரே மாதிரின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன்ல, அது நிரூபணம் ஆயிடுச்சு, எனவே எனக்கு ஆதரவா நீங்க நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி போவார். அடுத்த லாபம், அடுத்த ஆதாயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அதிகமாக இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக ஒரு பாதகம் ஏற்படும். ஏனென்றால் இந்த கட்சியை சரியான திசை வெளியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு செல்லவில்லை என்கிற குற்றச்சாட்டு அங்கிருந்தே வருகிறது. ஏராளமான முன்னணியினர் அந்த குற்றச்சாட்டை வலிமையாக சொல்றாங்க. கட்சியை பலகீனப்படுத்தி விட்டார், யாருடைய பேச்சையும் கேட்கல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சரிவுக்கு வந்துடுச்சு, இனி இதை மீட்டெடுத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாதுங்கிற அந்த கருத்தாக்கம் உருவாயிடுச்சு. ஆனால் நான் பல பதிவுகளில் குறிப்பிடுற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏன்னு பதவிகள், பொறுப்புகள் இருந்து போகலாம். காலமெல்லாம் இந்த ரெட்டலைக்கு வாக்கு எழுதி மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் கடமை என்று அதிமுக காடு வச்சுட்டு போறான். அவன் 1 கோடிக்கு மேல இன்னும் இருக்கிறான். அவங்க போக மாட்டாங்க. சரியான போக மாட்டான். சரியான திசை வெளியில் கொண்டு செல்லணும். அப்ப இன்னொரு சக்தி, இன்னொரு 3வது சக்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டது என்கிற பொழுது நீங்க இந்த சிந்தனையில், திராவிட சிந்தனையில் இருக்கிறவர்களுக்கு பரவாயில்லப்பா அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இதுல இன்னொரு தகவலை நான் பதிவு பண்ணிடுறேன். 1979ஆம் ஆண்டே மரியாதைக்குரிய புரட்சியில் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் சந்திச்சு பிஜுபட் நாயக்கு முதல்ல நமக்கு அந்த வரலாற்று பதிவுகள் தெரியும். அந்த துரதிருஷ்டவசமாக போயிடுச்சு. இன்னைக்கு 2029க்குள்ள அப்படி ஒரு நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். 79 தானங்க? 1979. ஆமா.